தூக்கி போடக்கூடிய இந்த கோகனட் ஷெல் இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சி, இதை வச்சுதான் அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து ஒன்று செய்ய போறோம். இப்போ இந்த கொட்டாங்குச்சியை நம்ம எடுத்துட்டு முதல்ல வந்து இதை கிளீன் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து இந்த உள்ளே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தாங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட் புக்கோட கவர், அதாவது அட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்களா. அதாவது அது கொஞ்சம் ஃப்ளெக்ஸியாக இருக்கணும் நம்மளுக்கு, அந்த மாதிரி. அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நாம் வந்து இதை வந்து இதுதான் வந்து இதோட கேப்பாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் முதல்ல வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேப் செய்யறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நோட் புக்கோட கவர், தின்னான ஒரு கவர், ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய கவர், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டு நாம் இந்த ஷேப்பில் பண்ணி நாம் இப்போ ஒட்டிக்க போகிறோம். ஓகேங்களா, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதை இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் நடுவில் கட் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த ஆர்கனைசர், அதாவது இந்த கொட்டாங்குச்சி நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சாதாரணமாக நம்ம வந்து இந்த பேப்பரை எடுத்து இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம வந்து இதை செய்துக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வெளியில் கூட வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த கிளிட்டர் டேப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இதுதான் வந்து ஒட்ட போகிறேன், ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம் அதெல்லாம் எதுவுமே வந்து தேவைப்படாது. ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டிக்கோங்க. உள்பக்கமாக இங்கே கொஞ்சமாக இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இதோ இந்த மாதிரி நாம் ஒட்டிக்க போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் கேப் வந்து நம்ம விட போகிறோம். எதுக்காகனா நம்ம அந்த ஸ்டாண்டை வந்து ஒட்ட போகிறோம் இல்லைங்களா. ஸோ உங்களோட ஸ்டாண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இடத்த விட்டுட்டு மிச்சத்தை நம்ம ஒட்டிகிட்டே வந்துட போகிறோம். ஓகேங்களா, அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டாண்டை வந்து ஒட்டிக்க போகிறோம். இது வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த கேப் கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்லேயும் நாம் வந்து இந்த கிளிட்டர் டேப்ஸை வந்து போட்டு ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே மேலாவாக இருக்கக்கூடிய இந்த லைனில் மட்டும் நாம் இந்த மாதிரி இதை சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஒட்டிக்கலாம். ஸோ தட் இது நல்லா வந்து இன்னுமே நம்மளுக்கு அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க, ஒரே ஒரு லைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கனைசர் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ டெக்கரேட் பண்ணலாம். இப்போ சின்னதாக வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஹேண்டில் மாதிரி வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்துடலாங்க. இது முழுக்க வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழுசாக வந்து ஒட்டி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட அழகான இந்த கேப்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்கு.